5ஆம் அதிகாரம் அதில் அந்த பின்பகுதி ஆவியினால் நிறைந்து என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இல்லை சொல்லுங்களேன், ஆவியினாலே நிறைந்து. ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்தும் போது கணவன் மனைவியை கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது அங்கே வரும்போது ஆவியினாலே நிறைந்திருந்தாதான் கணவர் மனைவியை என்ன செய்ய முடியும், அப்படி சொல்ல முடியும். கணவன் ஆவியினாலே நடக்கணும், மனைவி ஆவியினாலே நிறைந்து நடக்கணும். பெற்றோர் ஆவியினாலே நிறைந்திருந்த பெற்றோர் தான் பிள்ளைகளை அந்த ஆவிக்குரிய காரியங்களில் அவர்களை கீழ்ப்படிய சொல்ல முடியும். பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் தான் கீழ்ப்படிவார்கள். ஸோ எல்லாமே ஆவியினால் நடந்தால் தான் இது எல்லாமே நடைமுறைக்கு ஒத்து வரும். இங்கே நாம் வாசிக்கிறோம் 18ஆம் வசனத்திலே, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. கர்த்தர் நல்லவர். தயவாக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், நம்ம 8:45 இங்கே வந்து ஆராதனையில் இருக்கும்படியாக கேட்குறோம். 10:30 மணி கூட போனால் 10:45. இடம் ஹீட்டாக இருக்குது, அதனால் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சர்வீஸ் தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி மணி இப்போ 10:35 ஆயிடுச்சு. 11 மணி 11:10 ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் 8:45 ஆரம்பித்தா தான் சரியாக இருக்கும். காலை ஆராதனை நாங்கள் 6 மணிக்கு போய் அங்கே நடத்துகிறோம். ஆராதனைக்கு வர்றாங்க, வேலைக்கு போகிறவங்க இப்படி வர்றாங்க. இங்கே 8:45 எல்லாம் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு? 8:45. ஹல்லேலூயா. 8:45 ஆரம்பித்து 10:45 முடிஞ்சிடும். 10:30 10:45. ஏன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டாக இருக்கிறனால ரிசீவிங் இதுவும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தியாகம் பண்ணி வாங்க. அப்புறம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்யலாம், வேகமாக போயிடலாம். நம்ம அந்த டைம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை சொல்லலாம், பாஸ்டர் நாங்கள் வீட்டில் போய் சமைக்கணும், அன்றைக்கி ஒரு நாள் தான் வேலைக்கு நாங்கள் லீவு இருக்குது அப்படின்னு. உண்மை தான். அதனால் இதை கொஞ்சம் 8:45 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வேலையை முன்கூட்டியே திட்டம் பண்ணி 10:45 அந்த ப்ரேயரை முடிச்சிருவோம். இன்றைக்கி 11:10 அந்த ப்ரேயரை முடிச்சிடலாம். ஏன்னா அதுக்கு மேலேயும் நான் என்ன 11:30 வரைக்கும் கூட எடுக்கலாம். ஆனால் ஹீட்டாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். அதை சுருக்கமாக எவ்வளவு புரியும்படி சொல்ல முடியுமோ சொல்லுகிறேன். இதை ஞாபகம் வைத்துக்கொள்வோம். சாயந்தரம் கூட 6:15 நம்ம ஆரம்பிச்சிடலாம். அது வராதவங்களை தயவாக உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே நாம் கவனிக்கலாம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து அப்படின்னு பார்க்கிறோம். முக்கியமாக 21ஆம் வசனம், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து. இந்த ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருக்கிறது என்பது ஆண்டவர் இயேசுவை முன்னிட்டு நாம் பார்த்தோம். ஆண்டவர் இயேசு வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் அவ்வளவு அதிகாரம் உள்ளவர். அதே நேரத்தில் அவர் எப்படி இருக்கிறார்னா, அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருக்கிறார். பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். சொல்லுங்களேன், பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். அவர் கடவுளுக்கு சமமானவராயிருந்தோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம். அப்போ அவர் என்ன செய்கிறார்னா, ஹி வாஸ் அ சர்வன்ட். அவர் ஊழியம் செய்கிறார். அப்போ இந்த குடும்பம் என்பது கணவன் மனைவியை நேசிக்கவும் மனைவி கணவனை நேசிக்கவும், அவங்க 2 பேர் மூலமாக அந்த சுவிசேஷம் நிறைவேறத்தக்கதாக. சொல்லுங்களேன், சுவிசேஷம். ஹல்லேலூயா. அப்போ ஆவியினால நிறைந்து இருக்கிறதுங்கிறது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆவியினால நான் நிறைந்தேங்கிறது அல்ல, ஒவ்வொரு நாளும் நிறைந்து. அது கண்டினியூஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆவியினால நிறைந்து, ஒவ்வொரு நாளும் நிறைய முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை வாசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியும், இதன்படி நடக்கிறதுக்கு நாம் பிரயாசப்படலாம். குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக. அது மாத்திரமல்ல, வேலைக்காரன் ஆவியினாலே எஜமானனுக்கு கீழ்ப்படிய, எஜமானனுக்கு பாருங்க, எஜமானன் அந்த வேலையில ஆவியினாலே அந்த இன்ஸ்டிடியூஷனை நடத்த, அது எல்லாமே அப்படி பரிசுத்த ஆவியினாலே நடத்தும் போது அது மகிமையாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். இங்கே 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 4ஆம் வசனம், தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக
கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்போ சொந்த குடும்பம்னா ஒரு வீட்டில் மொத்தம் 4 பேர் அப்படின்னா, பிள்ளைகள் 2 பேர், கணவன் மனைவி அப்படின்னா, ஒருவேளை பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்னா அந்த 4 பேருக்கும் அவங்க எப்படி இருக்கணும்னா அதை நடத்தத்தக்கதாக, அந்த குடும்பத்தை நடத்தத்தக்கதாக. அப்போ தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாலான பட்டணம் போல இருக்கிறான். பிள்ளைகளை அந்த பாதையில நடத்தத்தக்கதாக, மனைவியை நேசித்து போஷிக்கத்தக்கதாக. அப்போ ஒரு நல்ல குடும்ப தலைவர் அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, அந்த குடும்பத்திலே அவருக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாம் சொல்லுங்களேன், அதிகாரம். ஹல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரம் என்பது கணவருக்கும் இருக்கு, மனைவிக்கும் இருக்கு, பிள்ளைகளுக்கும் இருக்கு. அப்ப இந்த அதிகாரம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு சகோதரி சொல்றாங்க, 30 வருஷமா நான் குடும்பத்துல நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, என் இஷ்டம்தான், இப்படித்தான் நடப்பேன், நான் சொல்றது படி தான் கேட்கணும், அவர் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சில பகுதிகளில் மனைவி அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, சுயநலம் உள்ளவங்களாக அந்த குடும்பத்தை நடத்துகிறதுக்கு ஒருவருக்கு ஒருவர் தீமை செய்கிறவர்களாக, கணவன் மனைவிக்கு தீமை செய்ய, மனைவி கணவனுக்கு தீமை செய்ய. அப்போ அந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்களேன். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட அப்படி பாழாய் இருக்கிறது. ஆனால் இந்த சத்தியத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருக்கு என்ன பிரியம், இந்த சத்தியம் என்ன சொல்லுது, அதற்கு நான் என்ன செய்யணும்? அப்போ இது வந்து ஒரு கிரிக்கெட் டீம் மாதிரி. கேப்டன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு அதிகாரம் இருக்கு. சர்ச்சில் வந்தவுடனே இப்போ பாட்டு பாடினோம், காணிக்கை பாட்டு பாடினோம், ஆராதித்தோம், எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறீங்க, என் மீது அன்பு கூர்ந்து அப்படின்னு பாடினோம். பாடும்போது இப்போ சிஸ்டர் பாஸ்டர்மா பாடினாங்க. பாடுறப்ப என்ன அவங்க என்ன பாடுறது, அது என்ன பாஸ்டர் காணிக்கைக்கு பாடுறது அப்படின்னு இல்லை, அது ஒரு அதிகாரம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அதிகாரத்தை என்ன செய்யக்கூடாதான், இருமாப்பாய் ஆளக்கூடாதான். அப்போ குடும்ப தலைவர் எப்படி இருக்கணுமா, எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு அந்த குடும்பத்தை இருமாப்பாய் ஆளக்கூடாது. ஏன், நான் வச்சதுதான் சட்டம். அதே போல மனைவியும் அவங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்த அந்த செல்வாக்கு, அதை அந்த சுயநலத்தினாலே அந்த குடும்பத்தை கெடுத்து விடக்கூடாது. அந்த சுயநலம் என்பது எங்க வந்தது அப்படின்னா, ஏதேன் தோட்டத்திலே வந்துருச்சு. நம்ம அந்த வசனத்தை நான் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். அங்கே ஏதேன் தோட்டத்தில் பிசாசானவன் இந்த குடும்பத்தை எப்படி அதை வஞ்சகமாய் நாசம் பண்ணுகிறான் என்பதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாருமே அதை கவனிக்கலாம், வாசிங்க. தேவனாய் கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்றது. நல்ல கவனிங்க. தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை எப்படி போட்டிருக்கு, விருட்சங்களின் கனியை, புளூரல். ஆண்டவர் வந்து ஒரே ஒரு மரத்தில் இருக்கிற கனியை தான் என்ன சொன்னாரு, புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. பிசாசு என்ன சொல்றான், பொய் சொல்றான். அவன் எப்பயுமே பொய் சொல்வான். கணவன் மனைவியை பத்தி, கணவன்கிட்ட மனைவியை பத்தி சொல்வான், மனைவிட்ட கணவனை பத்தி சொல்லுவான், பெற்றோர்கிட்ட பிள்ளைகளை பத்தி பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் பைபிள்ல போட்டிருக்கு, கோபம் மூட்டாது இருங்கள் அப்படின்னா ஆவியில நடந்தாதான் கோபம் மூட்டாதபடி நடத்த முடியும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதுனா ஆவியில நடக்கிறவங்களா இருக்கணும். சரி, அப்பா சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது இருக்கும், நல்லது இருக்கும், அம்மா சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கும், இல்லைன்னா பின்னாடி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்னு அந்த பிள்ளைகள் ஆவியினாலே நடத்தப்படுகிற பிள்ளைகளாக இருந்தாதான் பெற்றோர் சொல்றது புரியும். இல்லைன்னா அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க அந்த பெருசு கிடக்கு அப்படின்னு, அவங்க அம்மாவை பார்த்து வேற பாஷையில பேசுவாங்க. அந்த வீடே எப்படி இருக்கும்னா ஒரு விதமான யுத்த காலம் மாதிரி இருக்கும். கணவரை பத்தி பிள்ளைகள்கிட்ட மனைவி சொல்லி கொடுப்பாங்க, அப்போ மனைவியை பற்றி பிள்ளைகள்கிட்ட கணவரை பற்றி சொல்லுவாங்க. அப்போ என்ன இருக்கும்னா அங்கே ஒரு மனமே இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஏதேனில் சுயம் அங்கே வந்துடுச்சு, சுயநலம். ஆண்டவர் சொன்னது வந்து ஒரே ஒரு மரத்தில் இருக்கிற கனியை தான் புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். அந்த பிசாசு, பாவம் என்கிற பிசாசு அந்த குடும்பத்துக்குள்ளே எப்படி வருகிறான், அந்த குடும்பத்தை எப்படி நாசம் பண்ணுகிறான். ஸோ இதுதான் அந்த ரூட்,
ஸோ இதில் நம்ம அந்த அஸ்திபாரத்தை சரியாக புரிந்து கொண்டோமானால் குடும்பத்திற்கான அந்த அந்த ஃபவுண்டேஷன், ஒரு பெரிய கட்டடத்துக்கு அந்த அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். இந்த அஸ்திபாரம் சரியாக போட்டுட்டோம்னா கட்டடம் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த புரிதல் நல்லா இருக்கும். பாருங்க, அப்போ சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால், நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு 2 பேரை நடத்த தெரியலனா, அப்போ ஒரு சபை அப்படின்னா சபையில் ஒரு 100 பேர், ஒருவேளை நிறையா இருக்கிறாங்க 200 பேர் 400 பேர் அப்படின்னா அவங்கள நடத்தவே முடியாது. ஏன்னா இந்த நடத்துறது, இந்த இப்போ சிறுவர் ஊழியம் வருது, சம்மரில் வரப்போகுது. அந்த சிறுவர் ஊழியத்தில் டீச்சர்ஸை நீங்கள் பங்கெடுத்தீங்கன்னா அந்த நடத்துகிற மெத்தட் தெரியும், எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும். பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனாக இருப்பாங்க. நம்ம நினைக்கிற ஸ்டைலில் அதிகாரத்தில் உட்காரு கம்பு எடுத்தேன்னா அப்படிலாம் இது பண்ண முடியாது. அன்போட ரொம்ப மெதுவாக நடத்தணும், பொறுமையாக இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அந்த ஆவி வித்தியாசமாக இருக்கும், அடங்காத ஆவியாக இருக்கும். அப்போ அதே தான் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணிடணும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். பிசாசு எந்த வழியில் வர்றாங்கிறத அதை மேற்கொள்றதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் ஒருவேளை நைட்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும், எப்பயும் தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளுக்காக, வீட்டிற்காக, வீட்டின் பகுதிக்காக. அப்போ அந்த குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும்னா மனைவியை ஆதரிக்கிறவராக, ஒரு குட்டி ராஜா மாதிரி இருக்கணும். அந்த வீட்டின் காரியங்களில் பிள்ளைகளை போஷிக்கிறவராக, அவங்களுக்கு அந்த வீடே ஒரு நிறைவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்னா ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வீட்டில் வியாதிகள் வராது, தீமைகள் வராது. ஒருவருக்கொருவர் கடிந்து பட்சித்தீர்கள், ஆனால் கணவன் மனைவியை சபிப்பதும் மனைவி கணவனை சபிப்பதும், நடுவில் பிசாசு சொல்லுவான், நீ கரெக்டாக சண்டை போட்ட அப்படிமா, நீ பதிலுக்கு பதில் பேசிட்ட அப்படின்னா. ஆனால் நல்லா கவனிங்க, 2 பேரையும் பேச வச்சுட்டு நடுவில் ஒருத்தர் வேடிக்கை பார்ப்பான். அது அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பா அந்த வீட்டில் இன்னைக்கு நல்ல சண்டையை போட்டு இழுத்து விட்டோம், இனி 1 மாதம் வரைக்கும் இந்த வீட்டில் என்னவா இருக்கும், அது அப்படியே உள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாருங்க. அதெல்லாம் இது ஏதேன் தோட்டத்தில் வந்த அந்த பாவம் ரூட், அந்த பாவமும் அதனுடைய சுயநலமும் அங்கே ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே இந்த வசனத்தை பார்க்கலாம். ஆண்டவர் 2ஆம் வசனம், ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்ப பிசாசு எப்படி இருக்கிறான்னா மனுஷ கொலைபாதகன். மனுஷனுக்கு மரணமே இல்லை, அவனுக்கு வியாதி கிடையாது, அவன் சந்தோஷமா இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு விதமான அவனுக்கு எப்படி இருக்குன்னா அந்த இச்சை இருக்கு. மனுஷன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாது, அந்த வீட்டில் நரக மாதிரி இருக்கணும். ஸோ அந்த லஸ் இச்சை அது எங்க இருக்குன்னா அது பிசாசுட்டு இருந்து வர்ற சுபாவம். பிசாசுக்கு யார் மேல ஒரு விதமான இச்சையா இருந்துச்சுன்னா மனுஷன் மேல, அவன் நல்லா இருக்கக்கூடாது. அதுதான் அவனுடைய அந்த பர்பஸ். தேவன் வச்சிருக்கிற அந்த பிளான் எல்லாம் கெட்டு போகணும். ஆண்டவர் சொன்னாரு, நீ மனுஷனுக்கு சொன்னாரு மரணமே இல்லை அப்படின்னு தான் சொன்னார். தேவன் சாயலாக மனுஷன் உண்டாக்கப்பட்டவன். கையில் உயர்த்தி சொல்லுங்களேன், தேவனுடைய சாயலாக. ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சில நேரம் அந்த மரணம் என்பதெல்லாம் அப்படி ரொம்ப கொடூரமா இருக்கு, கேட்கும் போதே அப்படியே அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு வாழ வயசுல மரணங்கிறது தாங்கவே முடியாத ஒன்றா இருக்கு. அதெல்லாம் நடக்குது. ஏன் அப்படின்னா அது இந்த மரணத்தின் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா பிசாசு இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அப்போ இப்போ இந்த மரணத்தினுடைய காரியங்களை நம்மளை சுத்தி நடக்கிறத கேள்விப்படுறோம். நம்ம சொல்லலாம் அதெல்லாம் பிசாசுலாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் கணவன் மனைவி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். பிரதர் இங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் 21 வயசு காட் ஆஸ்பத்திரியில் நர்ஸு ரோடை கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க போன வாரம் இந்த முள்ளிப்பாடிங்கிற இடத்துல. அந்த பிள்ளைக்கு தாய் இல்லை, அவங்க அப்பாவும் ஒரு குடிகாரன். ரோடை கிராஸ் பண்ண காலையில் 4:45 இந்த ஆஸ் வெனஸ்டே அப்படிங்கிறதுக்கு இங்கே கிளம்பி வர்றதுக்காக வந்திருக்காங்க. கார்காரை வந்தவன் ஸ்பீடாக வந்தவன் அடித்தது ஸ்பாட்லே மூளைச்சாவு.
அவர் ஒரு 5 days மதுரை ஜிஹெச்சில் இருந்துட்டு அந்த இறந்துட்டாங்க. அப்போ பிரதர் சொல்கிறாரு, கூடையே அந்த அங்கே ஒர்க் பண்ண பொண்ணு அப்படின்னு. ஸோ அதை ஏற்றுக்கொள்ள எப்படி இருக்குன்னா கஷ்டமாக இருக்குது. அவர் அதை ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ நல்லா ஆக்டிவாக வேலை செய்யுமே. அந்த பிள்ளைக்கு இன்னொரு தங்கச்சி தம்பி இருக்காங்க. அப்போ நான் சொன்னேன் பிரதர்கிட்ட, இது எதுக்குன்னு நமக்கு தெரியல, அவங்க அப்பா ஒரு இதில் அந்த பிள்ளை அதில் போராடி வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு காரியங்கள், அந்த காரியங்கள் கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல நீங்கள் கர்த்தருக்குள்ளே போய் மனதை திடப்படுத்திட்டு வேலை செய்யுங்க அப்படின்னு. அப்போது இந்த பூமியில் நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் கேட்கும் போதே எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான், அதுவும் குடும்பத்துக்குள்ளே அவன் வரும்போது அவன் நிறைய காரியங்களை திருடுகிறான், கொள்ளுகிறான். அதனால தான் ஒரு வீட்டில் ஜெபம் இருக்கணும், ஒரு வீட்டில் கர்த்தருடைய அந்த ஒருமனம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். வேதத்தில் போட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாதீருங்கள். பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடாதிருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சொல்லுங்க, ஓடி போவான். கணவன் மனைவிக்காக ஜெபம் பண்ணணும், வீட்டுக்குள்ள பிசாசு வரக்கூடாது. அப்படி மனைவி என்ன செய்யணும், கணவருக்காக ஜெபிக்கணும். ஸோ அந்த அந்த அதுதான் இசைவு. முப்புரி நூல் சீக்கிரம் அறுபடாது. கணவன் மனைவி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அங்கே அவ கணவர் மனைவிக்கு எப்படி தீமை செய்யலாம், மனைவி கணவருக்கு எப்படி தீமை செய்யலாம்னா அந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ இந்த உறவு என்பது எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம். அந்த ஈகோன்னு வரும்போது, சுயம்னு வரும்போது, இங்கே அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த இன்பமே உறவே கெட்டு போயிடுச்சு. பாருங்க அதுல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், அதை வாசிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அந்த பிசாசுக்கு வருகிற சாபத்தை குறித்து பார்க்கிறோம். 14-15 பாருங்க. சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நகர்ந்து பாருங்க, ஆண்டவர் வந்து சர்ப்பம்ங்கிறது அந்த பிசாசை பார்த்து சொல்றாரு. 15ல சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும், பாருங்க இத ஸ்திரீயின் வித்தாய் வருவார் இயேசு. அவர் வந்து என்ன செய்வார்னா, எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள பிசாசு இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறான், குடும்பத்தை பிரிக்கிறான், நாசமாக்குகிறான், வீடுகளில் தீமை உண்டாக்குகிறான், பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க விடாம திருமணம் தடையா போகுது, அல்லது அந்த வீட்டில் வியாதியினால கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் அவனுடைய வேலை. அதை என்ன செய்யறாரு, இயேசு அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சொல்லுங்களேன், மிதிக்கவும். இப்ப ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு, இயேசுவுக்கு. அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்கிறார்னா சபைக்கு கொடுக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க மனைவி கிட்ட அந்த மறைமுகமா பிசாசு வரும்போது நீங்க அதை எதிர்க்கிறதுக்கு ஜெபத்தினாலே, விசுவாசத்தினாலே. இப்போ கணவர்கிட்ட வந்து அவன் அந்த வேலையை செய்ய வர்றான், நீங்க ஜெபம் பண்ணும்போது கணவர் ஆண்டவர் பாதுகாப்பா, உங்க பிள்ளைகளை பாதுகாப்பார். அதுக்குதான் ஜெபம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, என் பையன் அவங்க சொந்தக்கார பையனோட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போனான். நான் ஜெபம் பண்ணேன், அந்த சொந்தக்கார பையனே உருப்படி இல்லாத பையன். கொஞ்ச நாள் கழிச்சு என் பையன் ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அதை நினைச்சு நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இப்படி 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா பார்ட்னரே சரியில்லை, சேர போற கூட்டமே என்ன இல்லை, சரியில்லை. இப்போ இந்த கூட்டம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ இன்னும் டேமேஜ் ஆகி நஷ்டமா போயிடும். நல்ல ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், ஆச்சரியமா இருந்தது, அவங்க எப்படி சேர்ந்தாங்களோ அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ பிசாசுக்கு என்ன செய்யணும், எதிர்த்து நிக்கணும். பிள்ளை பிசாசு வழியில போது, என்னால ஒண்ணும் முடியல. இல்லைங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் அவர் சர்ப்பங்களையும் தேள்களையும் அவன் கிரியைகளை தலையை நசுக்கின ஒரு சபைக்கு நமக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் வந்து கொம்பு வச்சுலாம் வரமாட்டான், கருப்பு உருவம் போட்டு அப்படிலாம் வரமாட்டான். நீங்க சத்தியத்துல நடக்காம இருந்தாவே போதும், உங்களை கொண்டே அவன் அற்புதமா அவன் வேலையை செஞ்சிருவான். சத்தியத்தை நம்ம இந்த வெளிச்சம் வேத வசனத்தை வாசிக்காம, இதுக்கு நேரம் கொடுக்காம, கர்த்தர் சமூகத்துல காத்திருக்காம, ஐக்கியம் இல்லாம இப்படி இருந்தாவே போதும். வெறுமை, நமக்குள்ள ஒரு வெறுமை இருந்தா, ஆண்டவரோடு நல்ல உறவு இல்லைன்னா போதும், அவன் எளிதா வந்து அவன் வேலையை செய்வான். அவன் தான் ராஜா மாதிரி உட்காந்து உங்களுக்குள்ள இருந்து போதிப்பான். சரி, அப்போ அந்த குடும்ப தலைவரா இருக்கிற ஆதாமுக்கு வந்த சாபம், ஏவாளுக்கு வந்த சாபம்,
அடுத்து இந்த பூமியின் மேல வந்த சாபம். ஏன்னா மனுஷனுக்கு தான் இந்த பூமி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பயங்கர குளிர், நிறைய பேர் சஃபர் ஆனாங்க. அந்த குளிர்ல நிறைய பேர் வயசானவங்களாம் இறந்துட்டாங்க. அடுத்து இப்போ பார்த்தா சீசன் பார்த்தா எப்படி இருக்குன்னா பயங்கர ஹீட்டாக இருக்குது. காலையில் கூட அந்த ஏசியில் ப்ரேயர் இருக்காங்க, இதாக இருக்கணும், ப்ளசண்ட்டாக ஏசி ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்தது. லோடு தாங்காமல் ஃபீஸாக போயிடுச்சு. நல்ல வேலை ஃபீஸை சரி பண்ணுற பிரதர் நம்ம கூட இருந்தார், கொஞ்ச நேரத்தில் சரி பண்ணிட்டார். ஏன்னா கையில் ஒரு குழந்தையோட ப்ரேயருக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த குழந்தை அழுகுது. அந்த அந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னா கப்புன்னு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் தயவு பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசின் தலையை யார் நசுக்குவா? இயேசு நசுக்குவா. இன்றைக்கு குடும்பத்தில், பிள்ளைகள் மத்தியில, சந்ததியின் மத்தியில அவன் எந்தெந்த விதங்கள்ல வர்றானோ அவன் தலை நசுக்கப்படணும். அவனுக்கு அங்க இடம் இருக்கக்கூடாது. சொல்லுங்களேன், தலை நசுக்கப்படணும். ஹல்லேலூயா. சர்ப்பத்தின் தலைய சிலுவையில இயேசு நசுக்கினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அது எதற்காக தெரியுமா? உங்களுக்காக, நம்ம குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக. பிள்ளைகள் மேல அந்த சர்ப்பத்தின் கிரியை வரக்கூடாது, குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. குடும்பம் ஒரு குட்டி ஏதேன் மாதிரி இன்பமான ஒன்று, பரலோக இன்பம் அங்க இருக்கணும். ஜெபிக்கிற குடும்பத்துல கர்த்தர் அந்த பரலோக இன்பத்தை கொடுப்பார். அந்த வீட்டுல பிசாசனுடைய அந்த அவனுடைய அந்த வியாதி, அவனுடைய தீமை, வீட்டுக்குள்ள இருக்கிற உடைமைகளை திருடுகிறது உள்ள வர முடியாது. ஏன்னா இயேசு அவர் ரத்தத்தினால் அங்க வேலி அடைக்கிறார். யோபுவை குறித்து அங்க வேதம் சொல்லுகிறது, பிசாசு சொல்றான், நீ அவனை சும்மாவா வேலி அடைத்திருக்கிறீர், அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருக்கிறீர். நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தருக்குள்ள உத்தமமா இருக்கும்போது உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் சுற்றி கர்த்தர் என்ன செய்வார்? வேலி அடைத்திருப்பார். எவ்வளவு படிப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு நமக்கு பொறுப்பு இருந்தாலும் ஜெபிக்கிறதுல விடவே கூடாது. ஜெபம் பண்ணணும், பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு அதுதான் அஸ்திபாரம், அதான் ஃபண்டமெண்டல். அந்த அஸ்திபாரம் இல்லாம நம்ம பெரிய கட்டடம் கட்டலாம், ஆனா அஸ்திபாரம் நல்லா இருந்தா தான் கட்டடமே நிற்கும். அதனாலதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பாருங்க அந்த வார்த்தையை பாருங்களேன், அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. பிள்ளைகளுக்குள்ள வெறுமையாயிடக்கூடாது. இந்த இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன செய்யறாங்க? போட்டு திணிச்சு பிள்ளைகளுக்குள்ள பாவம், அந்த பிள்ளைங்க அப்படியே நொந்து போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் அவங்களை எப்படியாவது ஜெபத்தோடு அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி அதை நடத்தி கொண்டு வரணும். ஏன்னா இப்படி இருக்கிற இந்த சிஸ்டம் அமைப்பே அப்படி இருக்கு. இங்கே நான் வாசிக்கிறோம், அவர் ஸ்திரீயை நோக்கி, 16ஆம் வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். பாருங்க, இந்த ஆசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை. அப்படின்னா ஆசைனா என்னன்னா, அந்த குடும்ப தலைவரை பாருங்க, ஏவாள் கனி புசித்தாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்த சுபாவம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. நான் சொல்றதை என் கணவர் கேட்கணும். அந்த சுயம் என்கிற பாவம் பாருங்க. தேவன் சொன்னதை தான் ஆதாம் கேட்டார். ஏவாள்கிட்ட ஆண்டவர் பேசல, ஆதாம்கிட்ட தான் பேசினார். ஆதாம்கிட்ட தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறார். இப்ப என்னன்னா, ஏவாளுக்குள்ள என்ன சுபாவம்னா, அது என்ன? ஆண்டவர் சொல்றதை கேட்கறது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ், ஆசை. நான் சொல்றதை என் கணவர் கேட்கணும். அந்த சுயம் அங்க வருது பாருங்க. நான் சொல்றதை என் கணவர் கேட்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், நான் சொன்னபடிதான் செய்யணும். பாருங்க. அப்போ அடுத்ததாக அங்கே இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. அந்த வார்த்தையை பாருங்க, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு. அந்த வார்த்தையை பாருங்க, மனைவியின் வார்த்தை. அதுதான் அந்த பிசாசுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ். ஆண்டவருடைய சத்தம் அங்க இல்லை, ஆவியானுடைய நடத்துதல் இல்லை. அங்க யாருடைய சத்தம் வந்துருச்சுன்னா, அங்க பிசாசின் ஆளுகை வந்துருச்சு. மனைவிங்கிற அந்த இடத்துக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா, அந்த பிசாசின் வஞ்சகம் வந்துருச்சு. அப்போ ஒரு குடும்ப தலைவர் அந்த வீட்டை பாதுகாக்கணும், ஜெபத்தினால பாதுகாக்கணும். மனைவி என்ன செய்யணும்? கணவரை பாதுகாக்கணும். பெற்றோர் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், அதிகாலையில ஜெபிக்கணும், ஒரு நேரம் எடுத்து ஜெபிக்கணும், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணணும், நல்ல கருத்தா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்குள்ள அகப்படாதபடி விழித்திருந்து. அப்ப குடும்பத்துக்குள்ள நிறைய சோதனைக்கு காரணம் என்னன்னா, ஜெபம் இல்லை.
நிறைய பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா குடும்பத்துல ஒருமனம் இல்லை. கணவன் மனைவி எதுக்கோ ஒருமனப்படுவாங்க, ஆனா ஜெபிக்கிறதுக்கு ஒருமனப்பட மாட்டாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க, யாரோடையாவது பக்கத்து வீட்டுல எங்கேயோ போய் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று சண்டை போடுவாங்க, ஆனா ஜெபம் பண்றதுக்கு ஒருமனப்பட மாட்டாங்க. ஆனா ஒருமனப்படும் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம். ஹல்லேலூயா. கணவன் மனைவி ரெண்டு பேரும் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை தேடும் போது அந்த வீட்டுல கர்த்தர் உலாவுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வீட்டுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் அந்த சந்ததிக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த அந்த பிள்ளைகளையும் அந்த சந்ததியும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நீதிமான் எப்படி இருப்பானா, பனையை போல செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் அந்த வீட்டின் மேல கண்களை வைத்து பாதுகாப்பார். அவங்க போகும்போதும் வரும்போதும் அவங்க மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது. பைபிள்ல ஜெபத்தை பத்தி நிறைய பார்க்கிறோம். ஜெபிக்கிற எஸ்தர், அவங்க மூலமா அந்த தேசமே, அந்த யூதர்கள் அவங்க எல்லாருமே அற்புதமா பாதுகாக்கப்படுறாங்க. நெகேமியாவை கொண்டு பாழான அலங்கமெல்லாம் கெட்டப்பட்டது. ஜெபிக்கிற சகோதரி, உங்களை கொண்டு உங்க வீடு கெட்டப்படும், பாழானவைகள் எல்லாம் சரி செய்யப்படும். ஆண்டவர் அந்த வீட்டை கெட்டுவார். அப்படிதான் ஒரு பெரிய ஒரு மகிமை உண்டாகும் வீட்டுக்குள்ள. எதெல்லாம் பாழா கிடக்கோ அதெல்லாம் ஆண்டவர் கெட்டுவார். தாவீதை கொண்டு கர்த்தர் அந்த அந்த விழுந்து போன அந்த யூத வம்சத்தை திரும்ப எடுத்து நிறுத்துறார். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு அந்த தாவீதுடைய அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், அப்போஸ்தலர்கள் போகிற இடமெல்லாம் திருச்சபையை ஸ்தாபிக்கிறாங்க. போகிற இடமெல்லாம் அந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக சர்ச்சுக்கு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த சபை உருவாகிறது. பாருங்க, மணிப்பூருக்காக நிறைய ஜெபம் பண்ணாங்க. இப்போ அங்க உத்தரவு போட்டிருக்காங்க, அங்க இருக்கிற அந்த சீஃப் மினிஸ்டர் பதவியிலிருந்து இறங்க சொல்லி வேற அடுத்து எலெக்ஷனுக்காக ரெடி ஆகிறாங்க. அங்க ஜனாதிபதி ஆட்சி வந்திருக்கு. இன்னும் அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அந்த அந்த இடத்துல இருக்கிற அவலம் மாறுது. நம்ம போக முடியாத இடத்துக்குள்ள ஜெபம் போகுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க ஜெபிக்கும் போது பாழானதை கெட்டுவார். சொல்லுங்களேன், நான் ஜெபிக்கும் போது பாழான என் குடும்பத்தை கர்த்தர் கெட்டி கொடுப்பார், அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பாழா கிடக்குன்னு கவலைப்படாதீங்க. உங்களோடு இருக்கிறவர் பாழானதை அவர் கெட்டுகிறவர். இந்த நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் கெட்டினார். அலங்கத்தை கெட்டி முடிச்சிட்டார். அதெல்லாம் இடிந்து கிடந்து சுட்டரிச்சு கிடக்கு. உங்க வீட்டு எதையோ எண்ணி அழுகிறீங்களா? அழ வேண்டாம், கர்த்தர் இருக்கிறார், அற்புதமா மாத்திடுவார். பாழா கிடக்கிறதே நிரந்தரம் கிடையாது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அந்த வாழ்க்கை, அந்த குடும்பம் எல்லாம் பாழானதெல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. நிச்சயமா கர்த்தரால முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொன்னாரு, அந்த பெண்ணை குறித்து சொன்னாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். பாருங்க, இந்த எபேசியர் 5 அதிகாரத்துல தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ இயேசு எப்படி கீழ்ப்படிந்தார்? அவர் கடவுளுக்கு சமமானவர். அதே நேரத்தில் அவர்கிட்ட ரெண்டும் காணப்பட்டது, அதிகாரமும் இருந்தது, அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். சொல்லுங்களேன், அதிகாரமும் கீழ்ப்படிதலும். அப்ப குடும்பத்துல என்ன இருக்கணும்? குடும்பத்துல மனைவிக்குள்ள அந்த குடும்பத்தை நடத்துகிறதற்கான அந்த கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தின் அந்த சாரம்சம் இருக்கணும். என் கணவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன். அந்த குடும்ப தலைவருக்கு எப்படி இருக்கணும்? ஒரு ராஜா மாதிரி இருக்கணும். மனைவியை ஆதரிக்கணும், பிள்ளைகளை ஆதரிக்கணும். அந்த வீட்டுக்கு எல்லாவற்றையும், வீட்டுக்கு தேவையான ஃபீஸ், பிள்ளைகளுடைய ஃபீஸ், அதுக்கு ஜெபம் பண்றவரா இருக்கணும். வீட்டுக்கு ஈபி பில் கட்டணும், வீடு நல்லா இருக்கணும், எல்லாம் அது அந்த அந்த குடும்ப தலைவர். அப்ப மனைவிக்கு எப்படி இருக்கும்னா, அப்பா அம்மா வீட்டுடைய அங்க போகணும், அங்க போய் ஏதாவது வாங்கணுங்கிற எண்ணமே வராது. அப்போ குடும்ப தலைவருக்கு அந்த அப்படிப்பட்டது. மனைவிக்கு எப்படின்னா, மனைவி அந்த சுவிசேஷத்தை சுமக்கிறவங்களாக அந்த கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொண்டு, கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு நேர எடுத்து ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. நான் ஜெபம் பண்ணீங்க, உங்களுக்காக ஜெபித்தேன், அப்படி சொல்லணும். ஜெபம் வாயில சொல்றது இல்லை, உண்மையாவே ஜெபிக்கணும். பாருங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரையே கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. உனக்காக நான் என்ன செய்யறேன்? உயிரை. அந்த பிள்ளையும் என்ன செய்யும்? அந்த வார்த்தையை நம்பி கல்யாணம் முடிச்சிடும். அப்புறம் தான் தெரியும் அவர் உயிரை கொடுக்குறாரா உயிரை எடுக்கிறாரான்னு தெரியும். அன்பு எப்படி இருக்கு பாருங்க. வாயிலேயே நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு. எத்தனை பேர் அப்படி ஏமாந்து இருக்கிறாங்க? நானும் அதை நம்பி வந்துட்டேன் அப்படின்னு.
ஆனா இயேசு வந்து வாயில இல்ல, தேவன். அவர் உண்மையாவே அவர் குமாரனை ரத்தம் சிந்த கொடுத்தார். ஹல்லேலூயா. நொறுக்க ஒப்பு கொடுத்தார். அவர் வாயில இல்ல, அவர் குமாரனை உண்மையாகவே உங்க மேலே என் மேலே வைத்த அன்பினாலே, நம்ம குடும்பத்தின் மேல வைத்த அன்பினால, என் குடும்பத்துக்காக யார் உதவி செய்வா, என் வீட்டுக்காக யார் ஒத்தாசை பண்ணுவா, என் வீட்டில் இருக்கிற இந்த குறையை யார் மாத்துவா. அதனாலதான் முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப குடும்பத்தை அவர் தான் ஏற்படுத்துறார். அதை உருவாக்குனவர் இயேசு. உருவாக்குனவர் யாரு? கர்த்தர். அவர் தான் உருவாக்குனர். பாருங்க, இந்த எபேசியர் 5ல நாம் வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எப்படி? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த காலத்துல தாங்க ரொம்ப மோசமா இருக்கு, அந்த காலத்துல எல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு. ஆனா அந்த ஆராய்ச்சி பண்ணவங்க சொல்றாங்க, அந்த யூத ரபிமார்கள் இருந்தாங்களா, அவங்கள ஒரு ரபி அவர் என்ன சொன்னாரா, ஒரு கணவன் மனைவியை டைவர்ஸ் பண்ணணும்னா எதற்காக டைவர்ஸ் பண்ணலாம்னா வேசித்தனத்தினாலே அன்றி. ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரன் தவறான பழக்கம் இருந்தா, அல்லது அந்த சகோதரி தவறான பழக்கம் இருந்தா, அதனாலதான் அவங்க என்ன செய்யலாம், டைவர்ஸுங்கிறதுக்கு போகலாம். இயேசுனிடத்துல வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே பைபிள் எப்படி போட்டிருக்கு, டைவர்ஸ் பண்ணலாமா? அவங்களுக்கு ஒப்புதல் சீட்டை கொடுத்து டைவர்ஸ் பண்ணுவோம். உடனே ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்றார், பைபிள்ல அப்படி இல்லை, ஆதியில அப்படி இல்லை. மனுஷன் தான் என்ன செஞ்சிட்டான், அவன் சுயநலத்துக்காக அப்படி உண்டாக்கிக்கிட்டான். ஆண்டவர் அதை கடிந்து கொள்றார். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். அப்போ அந்த சுயம் என்கிறது அந்த மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. ஒரு குடும்ப தலைவருக்குள்ள சுயநலம் என்கிற பாவம், ஈகோ. குடும்ப தலைவிக்குள்ள சுயநலம் என்கிற பாவம், அது வந்த உடனே அங்கு குடும்பத்திலே பிசாசின் காரியங்கள் காணப்படுகிறது. பாருங்க, அந்த யூத ரபியில ஒரு ரபி அவர் இப்படி சொன்னாராம். அவர் இந்த லிபரல் அந்த மாதிரி கட்சி, அந்த அமைப்பை சேர்ந்தவராம். அவர் சொன்னது என்னன்னா, உன்னுடைய மருமக மாமியாரோட சண்டை போட்டா உனக்கு உங்க அம்மாவை அவ மதிக்க தெரியல, அதனால நீ டைவர்ஸ் பண்ணிரு. இதெல்லாம் ரீசன். ஒருவேளை அந்த ரபிக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா கூட அந்த வர்றவங்களுக்கு சாதகமா அதை அப்படி உதவி செஞ்சு கொடுத்துருவாராம். இன்னும் என்னன்னா, குழம்பு, ஒரு கறி குழம்பு வைக்கிறாங்க, அது குழம்ப வச்சு தெரியாம கொட்டி விட்டாங்கன்னா அதனால நீ டைவர்ஸ் பண்ணலாம். எதனால? பாருங்க, அந்த பெண்களை வந்து ரொம்ப, அதுவும் யூதர்கள் காலையில் எந்திரிச்சோன்னு என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, நாள் ஆக ஆக பைபிள்ல இருந்து இவங்களா இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டாங்களாம். காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே நான் ஒரு புரஜாதியனாக இல்லாம, ஒரு அடிமையா இல்லாம, ஒரு பெண்ணா பிறக்காம இருக்கிறேன்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டெய்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். பைபிள் அப்படி இல்லைங்க. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவில் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆனா காலையில யூதர்களுடைய ஜெபமே என்னன்னா, ஆண்டவரே நான் பெண்ணா பிறக்காம இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாருங்க, அவங்க ஒரு சேர் இருக்குன்னா அந்த சேரை யூஸ் பண்ணிட்டு வேணான்னா என்ன செஞ்சிடலாம், வச்சுட்டு போயிடலாம். அது மாதிரி பெண்ணை நடப்பிச்சிருக்கிறாங்க. பெண்ணை அவ்வளவு கேவலம். ஆனா அதே இந்த வேதத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 5 பெண்களை அந்த ஜெனிபித்தார்ங்கிறதுல அந்த பேர் வருது. மரியாள் வர்றாங்க, அதுல பெண்கள் ராகாப் வர்றாங்க, யாரெல்லாம் சாதாரணமான பெண்கள் ரூத் வர்றாங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுத்தி. அந்த சந்ததியில தான் இயேசு வர்றார். அந்த சந்ததியில தான் யார் வர்றா? இயேசு வர்றார். அப்போ இந்த மதவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு, அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் அந்த மத்தியில தான், யூத வம்சத்துல தான் இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஒண்ணுமே இல்லாததை மகிமையாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. பேதையை ஞானியாக்குகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல ஆக்குற. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப அற்பமா கேவலமா இருக்கிறேன். இல்ல பரவாயில்ல, அதைத்தான் கர்த்தர் மகிமையாக்குவார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், இருக்கிறவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். எனக்கு இல்ல ஆண்டவரே, என்கிட்ட இது இல்லை அது இல்லை, இல்ல அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை மகிமையாக்குவார்.
உங்க குறைவை நிறைவாக்குவார். உங்க வீட்டில் அவர் தலைவரா இருப்பாரு, ராஜாவா வருவாரு, வல்லமையுள்ள தேவனாய் வருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க எப்படி பெண்களை நடப்பித்தாங்கன்னா, அவங்க பொதுவாக களியாட்டு அந்த என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு இடம் இருக்குமா, அங்க என்னன்னா அவங்களுக்குன்னு வைப்பாட்டிகளை வச்சிருப்பாங்களாம். இன்னும் கேவலமா பல பெண்களோடு தொடர்பா இருக்குமா. சரி, ரோம அரசாங்கத்தின் நாட்கள்ல எப்படி இருந்தாங்க? நம்ம சொல்லலாம் இன்னைக்கு தாங்க மோசம் கலாச்சாரம். இல்ல அன்னைக்கே மோசமா தான் இருந்திருக்கு. ஏன்னா பாவம் மனுஷனுக்குள்ள இருந்திருக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்றாங்க. இதை பத்தி எழுதினவங்க, சரித்திரம் எழுதினவங்க சொல்றாங்க. இன்னைக்குதான் அப்படின்னு இல்லை, அன்னைக்கே மனுஷனுக்குள்ள பாவம் இருந்ததுனால. சரி, அவங்க எப்படி ரோம அரசாங்கத்தினுடையது அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்களாம் இந்த ராஜா அரசாண்ட நாளிலே அப்படிம்பாங்களாம். பெண்கள் சொல்லுவாங்களாம் 20வது கணவர் நான் கல்யாணம் முடித்த நாளிலே. அந்த ஆளுக்கு கல்யாணம் முடிச்சது இந்த பெண் எத்தனையாவதோ ஒண்ணா இருக்குமா, ஒரு ஒழுங்கு இல்லாத நிலை. ஆனா அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம், இந்த நற்செய்தி பரவ ஆரம்பித்த போது ஆதி திருச்சபையில 40% ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு ஊர்ல 100 பேர் இருந்தாங்கன்னா 40 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சபை வளர ஆரம்பித்திருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஒழுங்கு சொல்ல ஆள் இல்லை. இந்த சத்தியத்தின் காரியங்களை போதிக்கவோ அதை சொல்லி இந்த சுவிசேஷம் அவ்வளவு தீவிரமா கடந்து போயிருக்கு. அதனாலதான் பவுல் அதை சொல்றாரு, அந்த ஒழுங்கு சொல்றாரு. குடும்ப தலைவர் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும், பிள்ளைகள் இப்படி நடத்தப்படணும், அங்க பரிசுத்தம் இருக்கணும், அங்க சுத்திகரிப்பு இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். இதெல்லாம் அந்த ஒழுங்கு வந்ததுனால அது என்ன இருக்குன்னா, இந்த சுவிசேஷம் பலத்த காரியங்களை செய்திருக்கிறது. ஆண்டவருக்கு இந்த திருமண வாழ்க்கைக்காகவே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்க போனா அந்த குடும்ப வாழ்க்கை, அந்த கர்த்தருடைய அந்த காரியங்கள்ல அவங்க நல்லா இருப்பாங்க, குடும்பம் நல்லா இருக்கும், அதுக்காக தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கு, அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை சொல்லுங்க, நீங்கள் உங்கள் சரீரங்களை, பாருங்க அதுல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க. பாருங்க, இந்த பவுல் அப்போஸ்தலர் அவர் அதிகாரமா சொல்லலாம், சபையை பெற்றெடுத்தவர் அவர்தான். சபையை அப்படியே ஒரு தகப்பனை போல நான் சுமந்தேங்கிறார், ஒரு தாய் பிள்ளையை சுமக்கிறது போல நான் சுமந்தேங்கிறார். தெசலோனிக்கே சபைக்கு சொல்றாரு, ஒரு ஸ்திரீ ஆனவள் தன் பிள்ளையை பெற்றெடுப்பது போல நான் உங்களை பெற்றெடுத்தேன் அப்படிங்கிறார். ஒரு சில நேரம் ஊழியராக இருக்கிற நாங்க ஒரு சில காரியங்கள் நிறைவேற வரைக்கும் நைட் எல்லாம் படுத்தா கூட தூக்கம் வராது. அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது முடிஞ்ச உடனே அவங்க பெற்றோருக்கு சந்தோஷமா இருக்க இல்லையோ, எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதை சுமக்கிறப்பதான் தெரியும், ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல அந்த மைண்டை கொடுத்துருவார் கர்த்தர். சமீபத்தில் ஒரு திருமண காரியங்கள் அந்த ஊருக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். முடிஞ்ச பிறகு அங்கே போன உடனே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். இந்த காரியங்களுக்கு எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணோம், எவ்வளோ காலங்கள் ஆச்சு, காத்திருந்தாங்களே, அவமானப்பட வேண்டிய நிலை, என்னென்னமோ தீமை நடக்க வேண்டியது, ஆனால் கர்த்தர் மாற்றினாரே. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் போது, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக காத்திருக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான நிலைகளை எல்லாம் கர்த்தர், இந்த கல்வாரி புண்ணியம் சிலுவையின் உபதேசம் அதை மதுரமாய் மாற்றிவிடும். கர்த்தர் மாற்றிடுவாரு. இங்கே பவுல் சொல்றாரு, நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சொல்லுங்களேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். ரிக்வெஸ்ட் பண்றாரு. நான் உங்களை அதிகாரமா நான் சொல்லல. அதிகாரம்னா என்னன்னா, இப்படித்தான் இது இப்படிதான் செய்யணும் என்ன அப்படி இல்லை, அதை வேண்டேன், ரிக்வெஸ்டா நான் கேட்கிறேன், தயவா சொல்றேன், உங்க சரீரங்களை ஆண்டவருக்கு எப்படி ஒப்பு கொடுங்க. உங்க சரீரத்தை பரிசுத்தமா தேவனுக்கு பிரியமா உங்க அவயங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாயை திறந்து நல்ல ஆண்டவரை துதிச்சு பாடுங்க. வேத வசனங்களை பிள்ளைகளை வாயில சொல்ல வைங்க. வேத வசனங்களை கொஞ்சம் எழுத கூட வைங்க. அதை தியானம் பண்ண வைங்க. அதை கை கொள்ள நடத்துங்க. அந்த சத்தியத்தை போதிங்க. உங்க அவயங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டை அப்படி நடத்துங்க. அது சொல்லிட்டு சொல்றாரு, இதுதான் புத்தியுள்ள ஆராதனை.
ஏன்னா அங்கதான் வர்றாரு ஆண்டவர். கஷ்டமா இருக்கலாம், ஆனா உலகத்துல எல்லாரும் செய்யற மாதிரி நம்ம போக கூடாது. ஆண்டவர் நம்ம கொடுத்த குடும்பத்துல, நம்ம கொடுத்த அந்த பாதைகள்ல அவங்க சீக்கிரமா வந்து மகிமைப்படுத்துவா. பிள்ளைகள் கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். சொல்லுங்களேன், கர்த்தரால் வரும் சுதந்திரம். உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்திருந்தா, அல்லது ஒருவேளை இனி பிள்ளை ஆண்டவர் கொடுக்க போறாருன்னா, அது கர்த்தரிடத்துல இருந்து தான் வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல இருந்து வந்ததை கர்த்தருக்கு மகிமையா நீங்க என்ன செய்யணும்? வளர்க்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம் உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:3 சீக்கிரமா. காட்டு மரங்களிலே பக்கம் 801ஆம் பக்கம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. பாருங்க, இது 2 பேருடைய நேசத்தை குறிக்குது. 2 பேரும் நேசிக்கிறாங்க. அந்த நேசிக்கிறத பத்தி கணவன் மனைவியாக அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நேசம் எப்படிப்பட்டது. அப்ப இத ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, இது இயேசுவும் சபையும், மணவாளனும் மணவாட்டியும், என் பிரியமே என் ரூபவதியே அப்படின்னு வரும். அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் கொடுப்பாங்க. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, அது உண்மையான நேசம். அந்த நேசம் எப்படியா, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர். அந்த காட்டு மரங்கிறது பிரயோஜனம் இருக்காது. ஆனா ரீசெண்டா பக்கத்துல ஒருத்தவங்க அவங்க சிறுமலையில தோட்டம் வச்சிருக்கிறாங்க. அங்க இருந்து சப்போட்டா பழம் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு பல ஏக்கர் இருக்கு மலையில. அந்த சப்போட்டா பழம் எப்படி இருந்துச்சுன்னா பெருசு பெருசா இருந்துச்சு. ஆப்பிள் பழத்துல சின்ன ஆப்பிள் பழம் மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு பாக்குறப்ப நல்ல அற்புதமா இருந்தது. நாங்க அதை தூக்கி, காயா இருந்தது, பழுக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அங்கிட்ட தூக்கி வச்சிருந்தோம். ஏன்னா நல்லா எல்லாமே ஸ்டஃபா இருந்தது. அந்த அம்மா அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் அது காய் இல்லை, நீங்கள் வாட்டுக்கு எதுலையா வச்சு பழுக்க வச்சிங்கன்னா எல்லாம் அழுகி போயிடும், நீங்கள் அதில் கொஞ்சம் கசிஞ்சதை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னாங்க. உண்மையாகவே சொன்னேன், காய் மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாம் பழமாக இருக்குது. எல்லாம் எப்படி இருக்குது? பழமாக இருக்குது. ஒரு முறை நாங்கள் மேலே அங்கே ஒரு கான்வென்ட் இருக்குது, அங்கே தங்கி இருந்து ஜெபம் பண்ண போனோம். அந்த அந்த மலையில் என்னென்ன செடியெலாம் வச்சுருக்குறாங்கன்னா, சாத்துக்குடி அப்படி தொங்குது, சந்தன மரம், இலவங்க பட்டை, அந்த இது கொடை அரைஞ்சி, அடுத்து அது இன்னும் என்னது, ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அற்புதமாக இருக்குது, மிளகு செடி இங்கே போட்டிருக்கு. காட்டு மரத்தில் அதன் நடுவில் இந்த கிச்சிலி பழம் இருக்குது பாருங்க, அதை எடுத்து சாப்பிடலாம். அது மாதிரி என் நேசர் இருக்கிறார். ஒரு குடும்ப தலைவர் எப்படியா, அவர் அப்படி நிறைவாக்குகிறவராக. ஆண்டவர் இயேசுவும் கூட நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டை அப்படியே நிறைவாக்கி, சங்கீதம் 128 போட்டிருக்கு, அந்த கர்த்தருக்கு பயந்து அந்த நடக்கிற குடும்ப தலைவர் எப்படிப்பட்டவன், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. ஆண்டவருக்கு பயந்து கணவன் மனைவி நடக்கிறாங்கன்னா அந்த வீடு சும்மா இல்லைங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உடைமைகள் அந்த சொத்து எல்லாம் பெருகும், மல்டிபிள் ஆகும். அவங்க பத்திரம் முடிச்சு லேண்ட் வாங்குவாங்க. அந்த வீடு கட்டப்படும். எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறப்ப. மனைவி வீட்டோரங்கள்ல கனி தர்ற திராட்சை செடியா. இந்த பூமியில லேண்ட் இருக்கு, நிறைய பேர் பேர்ல இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கரையை முடிக்க உதவி செய்வாராம். லேண்ட பொசஸ் பண்ணுவீங்களாம். எப்படி இருக்கு பாருங்க பிளெஸிங்ல. உன் மனைவி வீட்டோரங்கள்ல கனி தரும் திராட்சை கொடி, தி ஃப்ரூட்ஸ், கனி கொடுக்கிறவங்களா. பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளை போல. பிள்ளைங்க கெட்டே போக மாட்டாங்க. பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு என்னென்னமோ இருக்கு. வாலிப வயசுல பிள்ளைகளை நடத்தணும், சிறு பிள்ளைகளை நடத்தணும், சிறு பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யணும். ஒரு சில ஸ்கூல்ல பிள்ளைகளை பத்தி சொல்றாங்க, போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படின்னு. அது இலவசமா கொடுக்குறாங்களாம். அது விற்கிறதுக்குன்னு சொல்லி இலவசமா கொடுப்பாங்களாம். எப்படிலாம் இருக்கு, எத்தனையோ செய்திகள் வருது. கேட்கும் போது அப்படியே நடுங்குற மாதிரி இருக்கு. இந்த திண்டுக்கல்ல நடந்த செய்தியே சொல்றாங்க இப்படிலாம் நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல. அதனால தயவாக பிள்ளைகளை நடத்துகிற காரியங்களை, அது மாதிரி மகிமையானது எதுவுமே கிடையாது. இது ஒரு பெரிய காரியம். அது பின்னாடி நல்லா இருப்பாங்க.
இன்னைக்கு ஒருவேளை அது கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி அற்புதமா மாறிடும். நீங்க ஒரு டீச்சரா வந்து சிறுவர்களுக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா வீட்டை ஈஸியா நடத்திடலாம். சிறுவர் ஊழியத்தை நீங்க செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பழகுனீங்கன்னா பிள்ளைகளை நடத்திடலாம். ஏன்னா வர்ற சின்ன பிள்ளைங்க யாரும் சொன்னோடி கேட்க மாட்டாங்க. சிறுவர் ஊழியத்துல வித்தியாசமா இருக்கும். அவங்க மைண்ட் ஸ்டைல்ல வருவாங்க. அவங்களுக்கு சினிமா பாட்டு தான் தெரியும். சிறுவர் ஊழியம் நடத்தினப்போ சினிமா பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹீரோ இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இயேசு ஹீரோவா ஆகிறப்ப அது எல்லாம் அற்புதமா மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க மனசுல இன்னைக்கு யாராரோ ஹீரோவா இருக்கிறாங்க. வாலிபரெல்லாம் இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஹீரோ இருப்பாங்க அல்லது ஏதோ ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனா இயேசு ஹீரோவா மாறணும். நம்ம எத்தனை பேருக்கு அப்படி பிரயோஜனமா இருக்கிறோம்? இந்த காலங்களில் நம்ம செய்யற சின்னதை கூட ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அவருடைய கண்கள் பார்க்கிறது. ஆண்டவருக்காக நம்ம படுற ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க செய்யற நற்காரியங்களை எல்லாம் கூட அவர் கணக்கு வச்சிருக்கிறார். அதெல்லாம் கணக்கு வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறார். மொர்தெகாய் அந்த ராஜாவை காப்பாத்தினா அதை எழுதி வச்சிருக்கிறாங்க. எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. ராஜாவுக்கு நைட்டு தூக்க வர விட மாட்டார். நீங்க ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஊழியம் செஞ்சு பாருங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒரு சில ஆளை தூங்க விட மாட்டார். என் பிள்ளை எனக்கு ஊழியம் செஞ்சிச்சு. நாங்களும் அப்படிதாங்க ஊழியம் செய்கிறோம், ருசிக்கிறோம். ஒரு சில இடத்துல அப்படியே தியாகம் பண்ணி ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் வந்து நிப்பாரு அடுத்த காரியங்கள்ல. அந்த எஸ்தர் ஜெபம் பண்றப்ப ராஜாவை தூங்க விடாம அந்த புஸ்தகத்தை வாசிக்க வைக்கிறார். அந்த புஸ்தகத்தை எடுத்து ராஜா ராத்திரி வாசிக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக வேற எதை வணங்காதவன். அவன் ஒரு யூதன். அவன் பேரை எழுதி வச்சிருக்கிற. ராஜா கேட்கிறார், இந்த மனுஷனுக்கு அரசாங்கத்தில இருந்து, ராஜாவோட இதுல இருந்து ஏதாவது நன்மை கொடுத்துருக்காங்களா? ஒண்ணுமே செய்யல. அவனை கனம் பண்ணணும். உண்மையாவே ஒருத்தையும் கொலை செய்யறதுக்கு கத்தியை வச்சுக்கிட்டு நின்று இருப்பான். இந்த கரெக்டா மொர்தெகாய் சொல்லி அவனை பிடிச்சிருவாங்க. இல்லைன்னா ராஜா செத்து போயிருப்பாப்புல. நல்ல கவனிங்க. இயேசு ராஜாதி ராஜாவுக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், சின்ன பிள்ளைகள் தொடப்படணும். சின்ன வயசுல அசுத்தங்களுக்கும் போதைக்கும் இச்சைகளுக்கும் கெட்ட காரியங்களுக்கும் வாலிபர்கள் மனது வெறுமையா பித்து பிடிச்ச மாதிரி என்னென்னத்தையோ அறிஞ்சி காலத்துக்கு முன்னாடி பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஐயோ பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு. இல்லை, இந்த நாட்கள் அதற்காக நாம் ஜெபித்து அந்த பிள்ளைகளை நடத்தணும். இந்த சம்மர்ல அதற்காக டீச்சர்ஸா நீங்க ட்ரைனிங் இருக்கும், அதுல பங்கெடுங்க. நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு பிரயோஜனப்படும். நீங்க 10 பிள்ளைகளை நடத்தினீங்கன்னா ஆண்டவர் அந்த மகிமையை உங்களுக்கும் கொடுப்பார். நீ 10 ஆத்துமாக்கு நீ பிரயோஜனப்பட்ட அப்படின்னு. அதனால எதுவுமே வீணானது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி கர்த்தர் அதை பார்க்கிறார். நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் அப்படிம்பார். நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படிம்பார். ஆண்டவர் நல்லவர். உங்க பகுதியில் எத்தனை சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனை வாலிபர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மே மாசத்துக்குள்ள அந்த பிள்ளைகள் எல்லாம் தொடப்படணும். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை நினைங்க, சுத்தி இருக்கிற பிள்ளைகளை நினைங்க. இல்லைங்க பிள்ளைகள்லாம் சொன்னோடி கேட்கவே மாட்டாங்க, அடங்காததுங்க. இல்லை, ஆண்டவர் அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா அடங்குவாங்க. கொஞ்சம் சாப்பிடாம கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க, அடங்கும். பேயெல்லாம் ஓடி போகும். நீங்க நினைப்பீங்க நிறைய பேருக்கு பின்னாடி ஐயோ பெரிய பெரிய பிசாசு இருக்கணும். இல்லைங்க, இயேசுவின் நாமத்துல பேய் ஓடிதான் ஆகணும். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், இயேசுவின் நாமத்துல பிசாசு ஓடிதான் ஆகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மேன். அப்ப குடும்பத்திலையும் பிசாசுகளை நாம் துரத்த முடியும். இந்த உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கிச்சிலி மரம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை மலக்காரம்மா அவங்க தர்மத்தை பற்றி மேல பன்றிமலை ஆடலூர் போயிருந்தோம். குரங்கு அப்படியே பலாப்பழத்தை சாப்பிட்டு அந்த பக்கத்துல மரத்துக்கிட்ட போனா கமகமகமன்னு அவ்வளோ அறகுறையா தொங்குது. ஃபுல்லா அந்த வாடை, அந்த பலாப்பழ வாடை. அந்த காலையில அந்த குளிருக்கு அதுக்கும் அந்த அந்த ஒரு பூச்சி சத்தம் விடுது, கீச்சு 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 கீச்சுன்னு. அந்த ஆண்டவர் அவ்வளவு பழங்களை படைச்சிருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, காட்டு மரங்களுக்குள்ளே என் நேசர் அவர் கிச்சிலி மரம் போன்று. அந்த பழம் அவ்வளவு சுவையா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவி ஆண்டவருடைய நாமத்துல அந்த அந்த குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கும் போது அங்க எப்படி இருக்கும்னா கர்த்தர் அங்க அற்புதமா மகிமைப்படுவார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2:5. சீக்கிரமா. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். இது வந்து த லவ் சிக். எப்படின்னா நேசிக்கிறது. பைபிள்ல போட்டிருக்கு, கணவன் மனைவி
உபவாசத்தினாலே அன்றி வேற எந்த விதத்திலையும் ஒருவருக்கு ஒருவர் பிரிஞ்சு இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணா, நாங்கள் நாகர்கோயிலுக்கு ஒரு முறை போயிருந்தோம், ஜெபம் பண்ண நான் போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டில் சொன்னாங்க, கல்யாணம் பண்ணோன்னு அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிடுவாராம். நிறைய வீடுகளில் அப்படி. எதுக்கு இங்கே கல்யாணம் முடிச்சா அப்படின்னு கேட்டால், அவங்க வீட்டில் வயசானவங்களை பாதுகாக்கவும் சொத்தை பாதுகாக்கவும். எப்படி இருக்கும் பாருங்க. கல்யாணம் பண்ணுறதுடைய நோக்கம் என்ன? வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போகிறாரு. நிறைய பேர் நாகர்கோயில் சைடில் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் வயசானவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு மருமக வேணும், அந்த சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு வேணும். அதில் எத்தனை பேர் மனநோயாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். அப்போ எப்படிப்பட்டவர்னா நல்ல ஸ்போர்ட்ஸ் வீரரா இருப்பார் போல, குதிச்சு குதிச்சு வர்றார். அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2:16 வாசிங்க. 16 எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே. அந்த வார்த்தையை பாருங்க, குடும்பத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என் நேசர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. என் நேசர் என்னுடையவர். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் என்னுடையது, இது என் வீட்டில இருந்து கொண்டு வந்தேன், என்னுடையது, நான் சுயம், நான் அப்படிதான் நடப்பேன், நான் அப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் இருப்பேன். அப்போ அவங்க குடும்பம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். வாசிக்கலாம், இன்னொரு வசனம் வாசிப்போம். உன்னத பாட்டு 4:16. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த 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 உறவு. நீங்க நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய அன்புல அதிகமா பலப்படும் போது உங்க மேல அந்த அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார் பாருங்க ஆண்டவர். அந்த உறவு. சங்கீதம் 91 போட்டிருக்கு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியா. அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, லவ், பிகினிங் லவ். நீங்க ஆண்டவர்கிட்ட நேசிச்சு அன்பு கூர்ந்து துதிச்சு பாருங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். அந்த எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கு, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, தேங்க்ஸ் கிவிங். நிறைய பேருடைய உள்ளத்துல எப்படி இருக்குன்னா, வெறுமையா இருக்கு, துக்கமா இருக்கு, ஹார்ட்ல அப்படியே டிப்ரெஷன் போட்டு அழுத்துது. காரணம் என்னன்னா, நன்றி சொல்ல நேரம் இல்லை. அவங்க உடம்ப சக்கையா வைக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரமாப்பா அப்படின்னு சொல்லணும், உட்காந்து ஒவ்வொன்றுக்கா துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது கர்த்தர் வருவாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த குடும்ப தலைவர் எப்படிப்பட்டவரா? அந்த வசனத்துல போட்டிருக்கு, என் வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை தோட்டத்துக்கு அவர் வந்து. ஹல்லேலூயா. the fruit of the spirit, ஆவியின் கனிகள் உங்களுக்குள்ள அந்த தேவ சாயல் இருக்கும்போது இயேசு தேடி வருவாருங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்குள்ள அந்த உறவு எப்படி இருக்கணும்னா, இப்படிதான் இருக்கணுமா, இப்படிதான் அந்த அந்த நேசம் இருக்கணும். குடும்பத்துல எரிச்சலும் காய்காரமும் கோபமும் அப்படி இருக்கக்கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த நேசம் எப்படிப்பட்டதுன்னு போட்டிருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னத பாட்டுல 5ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனம். எல்லாரும் வாசிக்கலாமா? இதோட நான் முடிக்கலாம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? நல்லா கவனிங்க. வீட்டுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இந்த நேசமா இருந்த கணவன் மனைவிக்குள்ள என்ன வந்துருச்சு? சண்டை வந்துருச்சு. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க? வீட்டுக்காரரை வெளியே விட்டு கதவை பூட்டிட்டாங்க.
அவர் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். தட்டிக்கிட்டே இருந்தவர் எப்படி கூப்பிடுறாரு? என் பிரியமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் கூட கூப்பிடுறார். என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே. நீங்க ஜெபிக்கும் போது அவர் வருவாருங்க. அதுதான் அந்த நேசம் விசேஷமானது. ஆண்டவரிடத்துல அப்படிப்பட்ட ஒரு அன்பும் அந்நியமும் இருந்தா கர்த்தர் உங்ககிட்ட நிறைய ரகசியங்களை பேசுவார். ஒரு சிலதெல்லாம் சொல்லி கொடுப்பார். அந்த அந்த உறவு எப்படிப்பட்டதுன்னா, அந்த நேசருடைய சத்தம் அவ கேட்கிறா, ஆனா அவர் நின்றுகிட்டே இருக்கிறார். இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம வீடுகள்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் கதவை தட்டுறார். நீ எனக்காக உன் குடும்பத்தை நடத்து, உன் வீட்டை நடத்து. உன் வீட்டில் எத்தனையோ பேர் இன்னும் ஒப்பு கொடுக்கல. அவங்க அழிவுக்கு எதுவா போறாங்க. அவங்க மனம் திரும்பணும். நான் வாசல் நின்று கதவை தட்டுறேன். உன் வீட்டில் ரட்சிப்பு வரணும், அந்த பரிசுத்தம் வரணும், அசுத்தம் எல்லாம் கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும். நான் பிள்ளைய கொடுத்தது நீ நடத்துவேன்னு சொல்லிதான் உன்கிட்ட கொடுத்தேன். அந்த வீட்டுக்கு என்ன உத்தரவாதம் பண்ற? எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லக்கூடாது. கதவை தட்டுறாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ ஜெபம் பண்ணி இருக்கலாமே. எத்தனையோ பெற்றோருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் போது, விசுவாசமா கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கும் போது, அதெல்லாம் ஜெபத்தை அப்படியே கேட்பார் ஆண்டவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து 4ஆம் வசனம், என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். பாருங்க, அந்த கை விரலை பார்த்த உடனே உள்ள துள்ளுச்சான். என் நேசருடைய விரல் அப்படின்னு. அவர் நிமித்தம் என்ன ஆனது? நினைச்ச உடனே ஒரு ஸ்தோத்திரம். தாவீதுக்குள்ள நினைப்பு வருது. நினைச்ச உடனே என்ன சொல்றாப்புல? சிங்கத்தை அடிக்கிறதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை தப்புவிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? கரடி அடிக்கிறதுக்கு. அப்படி நினைக்கிறார். அன்னைக்கு உதவி செஞ்சவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத் ஏமாத்திரம். உங்களுக்குள்ள அப்படி ஒரு சவால் வரணும். அன்னைக்கு அடிச்சிருக்கேன் இயேசுவின் நாமத்துல, இன்னைக்கும் அடிக்க உதவி செய்வார். பிசாசு உங்க வீட்டுல எல்லைக்குள்ளே நிக்க கூடாது. அவன் காரியங்களை கண்டவன அவனோட காம்ப்ரமைஸ் ஆக கூட, கொன்னு விடுவான், திருடிடுவான், உடைமைகளை பிள்ளைகளை முடக்கி போட்டுருவான். விடக்கூடாது. ஜெபிக்கணும். கணவர் மனைவிக்காக ஜெபிக்கணும், மனைவி கணவனுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு செய்யலைன்னா என்னைக்கு செய்ய முடியாது. உங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளை அது அற்புதமானது. அடுத்து 5ஆம் வசனம், என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். எல்லாரும் வாசிக்கல. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போயிட்டாரு. அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கல. நிறைய நேரம் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ணுப்பா, ஜெபம் பண்ணுப்பான்னு கூப்பிடுவாரு. அப்பெல்லாம் முதுக காமிச்சிட்டு, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப தூக்கம் ரொம்ப முக்கியம், என் தூக்கம் எப்படி கெடுறது ஆண்டவரே, நான் தியாகம்லாம் பண்ண மாட்டேன். ஸ்தோத்திரம், எனக்கு நான் இப்படித்தான், நான் கம்ஃபோர்ட்ல இருப்பேன். இல்ல நீ கம்ஃபோர்ட்ல இருக்க வேணாம், கொஞ்சம் தியாகம் பண்ணு, கொஞ்சம் அர்ப்பணி. சபைக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணு, உன் பிள்ளைக்காக கொஞ்சம் தியாகம் பண்ணு, உன் வீட்டுக்காக கொஞ்சம் நைட்டு தூக்கத்தை தியாகம் பண்ணு சொல்லுவாரு. போயிட்டாராங்க. நிறைய நீதிமொழிகள் 1 போட்டிருக்கு, நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டப்ப நீ கேட்கல, நான் கூப்பிட்ட போது எனக்கு முதுகை காண்பித்தாய். நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் கூப்பிட்டது, அதுக்கு எப்படிலாம் நம்ம உத்தரவு கொடுத்துருக்குறோம். எங்கெங்கயோ போய் மனுஷனை பிரியப்படுத்தி இருப்போம். விசேஷ வீடு, அந்த வீடு, காது குத்துற வீடு, கல்யாண வீடு, போய் நின்றுப்போம். எங்கெங்கயோ போய் நிற்போம். ஆஸ்பத்திரியில் போய் கியூல நின்றுப்போம் பல மணி நேரம். ஆண்டவர் சமூகத்தில் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, தீமையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரோடு கூட, அவருடைய வார்த்தைகளோடு, அவர் பிரசன்னத்தோடு, ஸ்தோத்திரம், அவர் பிரசன்னம் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தேவையெல்லாம் சந்திக்கப்படுமே. அடுத்து என்ன செய்யறாங்க? தேடுறாங்க, வீதியெல்லாம் போய் தேடுறாங்க. அங்க இருக்கிற ஜாமக்காரரை அடிக்கிறாங்க. கடைசி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கேட்கிறாங்க பாருங்க. 7ஆம் வசனம், நகரத்தின் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். அடுத்த வசனம் எல்லாரும் வாசிக்கலாம். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால்
நான் நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை. நம்ம ஜெபிக்கலைன்னா கூட உள்ள சோகமாயிருங்க. ஜெபிக்கிறவங்க டெய்லி ஒரு மணி நேரம் ஜெபிக்கலைன்னா உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி இருக்குங்க. சாப்பாடு கூட உள்ள போகாது, என்னமோ தப்பு பண்ற மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? அதான் நேசம். என் அவர் நேசத்தால் நான் என்ன ஆனேன்? சோகம் அடைந்தேன். அடுத்து அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதியே. எல்லாரும் வாசிக்கலாமா? மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால். 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்க மயமாயிருக்கிறது, அவர் தலைமயிரில் சுருள் சுருளாய், அவர் தலைமுடியில சுருள் சுருளா இருக்கான். தலை முடி எப்படி இருக்கான்? தங்க மயமா இருக்கான். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, காகத்தை போல் கருமையாய் இருக்கிறது. அது வரிசையா போட்டிருக்கு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக 16ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவர் வாய் மிகவும் மதுரமாய். கர்த்தருடைய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட தீர்க்கமா பேசுவார் பாருங்க. ஜெபம் பண்றப்ப அசரீரியா பேசுவார் பாருங்க. இப்ப நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு போன் வருது, அல்லது பிரதமர்கிட்ட இருந்து ஒரு போன் வருது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவீங்க, என்ன சொல்றாங்கன்னு கவனிப்பீங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் வாய் மிகவும். ஒரு சில நேரம் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அண்ணால் ரொம்ப நாள் ஜெபம் பண்றாங்க, அண்ணாளுக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தைனா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. சாமுவேலை கர்த்தர் கொடுத்துட்டாரு. நிறைய நாள் காத்திருக்கலாம், ஆனா அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை உங்களுக்கு மதுரமாக. ரொம்ப வெயில் அடிக்குது, அனலா இருக்கு, ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? ஒரே ஒரு வார்த்தை போதுங்க, அப்படியே பலப்படுத்தி விடும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் போதும், அவருடைய கண்கள் நம்ம மேல பட்டா போதும். அவர் இந்த நேரத்திலே அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவரே என் நேசர், முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர். அந்த உறவு பாருங்க. கணவனுக்காக அப்படி ஸ்தோத்தரிக்கணும், உங்களுக்கு கொடுத்த மனைவிக்காக அப்படி ஸ்தோத்தரிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை அழைத்தார் அல்லவா? உங்க மேல ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார்ல, உங்களை தெரிந்து கொண்டார்ல, இந்த ரட்சிப்புக்காக உங்களை தெரிந்து கொண்டாரே. இங்க சொல்லப்பட்டிருக்கு, இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். சொல்லுங்களேன், சிநேகிதர். நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஸ்தோத்திரம். மணி 11:25 ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, சாரி. அடுத்த வாரம் தயவா 8:45 வந்து 10:45 நம்ம முடிச்சிடலாம். உங்கள் ஒர்க்கை அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்படியாக பிளான் பண்ணி கொள்ளுங்க. நம்ம கர்த்தருக்கு கொஞ்சம் தியாகம் பண்ணி அர்ப்பணிப்போம், நல்லா இருக்கும். இந்த வசனங்கள் உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அழகான கண்கள் என்னை கண்டது. உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மீண்டும் ஒரு முறை, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. மீண்டும் ஒரு முறை, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே
சந்தரபா நினைத்த நான் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. மீண்டும் ஒரு முறை, ஒன்றுமில்லாத இல்லாத என்னை எல்லாரும் பாடுவோம். காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள், இயேசுவின் கண்கள். In the name of Jesus, உம்மழகான கண்கள் என்னை என் நேசர் என்னுடையவர். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். சொல்லுமா, நேசர் வெண்மையும் சிவப்பும் அவர். அவர் 1000 பேர்களிலே அவர் சிறந்தோர். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிங்களேன். உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்க்குது. உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர். ஒன்றுமே இல்லாத போது தேடி வந்த நேசர். ஹல்லேலூயா. எல்லாரும் தூக்கி எறிந்த போது நம்மை அரவணைத்த நேசர். ராபா லா ராபா சாந்தா ராபா. இப்படி ஒவ்வொரு குடும்பமும் இப்படிப்பட்ட நேசத்தால, கணவன் மனைவிக்குள்ள குடும்பம் கர்த்தருடைய நாமத்துல ஆவியினால நிரம்பின குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் அப்படி இருக்கணும். ஒவ்வொரு வீடும் கர்த்தரால் பாதுகாக்கப்படணும். ஒவ்வொரு வீட்டின் நடுவில் கிறிஸ்து வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம வீடுகள்ல ரட்சிக்கப்படாம இருக்காங்க? அவங்க எல்லாம் உங்கள் மூலமா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வரணும். உங்க மூலமா அந்த ரட்சிப்பை காணணும். பாரம்பரிய கட்டுகள் முறிக்கப்படணும். உங்க நாட்கள்ல அதை பார்க்கணும். உங்க கண்கள் அதை பார்க்கணும். அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த நாட்களுக்குள்ள இதெல்லாம் நடக்கணும்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அப்படி ஜெபம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுங்களேன். இந்த கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆவியினாலே நடக்கத்தக்கதா அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் இந்த அன்பினால நிரப்புங்கப்பா. குடும்ப தலைவரை நிரப்புங்க, குடும்ப தலைவியை நிரப்புங்க, பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க, சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே உடைய ஆவியினால நிரப்புங்க. பெற்றோர் பிள்ளைகளை எண்ணி கண்ணீர் வடிக்க கூடாதப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு வேதனையாய் அல்ல, ஆவியினாலே நடத்தப்பட்ட பிள்ளைகளாக பெற்றோருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. பெற்றோர் அப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் மாறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வருகிற வாரம் 8:45 நம்ம இங்கே வந்துடுவோம். கரெக்டாக 10:30 மணி அல்லது 10:45 இந்த டயத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அதுக்கு இணைந்து ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாயந்தர ஆராதனை 6:15 ஆரம்பிக்கப்படும், 8 மணிக்கு முடியும்.